அரசு உதவி பெறும் கல்லூரியில் ஊதிய மற்றும் நிலுவைத் தொகை வழங்காத திமுக அரசை கண்டித்து நெல்லையில் பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், மேலதிக விவரம். வணக்கம் பிரகாஷ். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திருநெல்வேலிக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக வருகை தரக்கூடிய சூழலில் தமிழக அரசு தங்களுக்கு அல்வா கொடுத்து ஏமாற்றிவிட்டதாக நெல்லையில் பேராசிரியர்கள் கையில் அல்வாவுடன் நூதன சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு கடந்த 4.5 ஆண்டுகளாக பணி மேம்பாட்டிற்கான ஊதியம் மற்றும் அதற்கான நிலுவைத் தொகை வழங்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே அரசாணைகள் வெளியிடப்பட்டு இருந்தாலும் அதற்கான நிதி ஒதுக்கீட்டையோ அல்லது நடைமுறைப்படுத்துதல் நடவடிக்கையோ உயர்கல்வித்துறை எடுக்கவில்லை என்று பேராசிரியர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மூட்டா அமைப்பின் சார்பில் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம் முன்பாக இன்று பிரம்மாண்டமான ஒரு சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் சிறப்பம்சமாக பேராசிரியர்கள் அனைவருமே தங்கள் கைகளில் திருநெல்வேலி அல்வா பாக்கெட்டுகளை ஏந்தி இருந்தார்கள். தமிழக முதலமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் எங்களுக்கு உரிய பலன்களை வழங்குவதாக அரசாணை வெளியிட்டனர். ஆனால் பல ஆண்டுகள் கடந்தும் நிதி வழங்காமல் எங்களை ஏமாற்றி வருகின்றனர். அரசு எங்களுக்கு உண்மையிலேயே அல்வா கொடுத்து விட்டது என்பதை அடையாளப்படுத்தவே இந்த நூதன போராட்டத்தை தாங்கள் முன்னெடுத்துள்ளதாக ஆவேசமாக தெரிவித்து வருகிறார்கள். நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி மேம்பாட்டுக்கான ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும். கடந்த 4.5 ஆண்டு கால ஊதிய நிலுவைத் தொகையை விரைந்து விடுவிக்க வேண்டும். கல்வி பணியில் இளையோர் மற்றும் மூத்தோர் இடையே நிலவும் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் திருநெல்வேலிக்கு வருகை தரக்கூடிய நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக போலீசார் போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டார்கள். இருப்பினும் பேராசிரியர்கள் கலைந்து செல்ல மறுத்து கோஷங்களை எழுப்பியவாறும் தமிழக அரசு முதலமைச்சருக்கும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் எதிராக கோஷங்கள் எழுப்பிய காரணத்தினால் சுமார் 30க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களும் ஒரு திருமண மண்டபத்தில் தங்க வைத்திருக்கிறார்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை சேர்ந்த பேராசிரியர்கள் இதில் பெருமளவில் கலந்து கொண்டதால் நெல்லை சந்திப்பு பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் இன்று பல்வேறு நலத்திட்டங்களுக்காகவும் பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைப்பதற்காகவும் இன்று மதியத்துக்கு மேல் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வரக்கூடிய சூழலில் தற்போது நெல்லை மாநகரின் முக்கிய பகுதியான நெல்லை சந்திப்பு பகுதியில் ஏற்பட்ட இந்த ஒரு சாலை மறியல் போராட்டமானது ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் T Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call